கடந்த 1974ஆம் ஆண்டு 52 வயதான கேண்டலேரியா வில்லினுஏவா என்ற பெண் அலோஹா என்ற கப்பல் விபத்துக்கு உள்ளானதுனால கடல்ல மூழ்கினாங்க. 277 பயணிகள் இருந்த இந்த கப்பல் ஜூன் 2ஆம் தேதி பிலிப்பைன்ஸ்ல உள்ள மணிலா கடற்கரையிலிருந்து 600 மைல் தொலைவுல கடல்ல மூழ்கிடுச்சு. 243 பேரை கடற்படை வீரர்கள் பத்திரமா காப்பாத்திட்டாங்க. மத்த பயணிகளை தீவிரமா தேடிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த 52 வயதான பெண் தன்னை யாராவது காப்பாத்த வரமாட்டாங்களான்னு நடுக்கடல்ல தனியா தவிச்சுக்கிட்டு கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெரிய ராட்சச ஆமை அவங்கள நோக்கி நீந்தி வரும்போது அவங்க அது முதுகுல இருக்க ஓட்ட கெட்டியா பிடிச்சுக்கிறாங்க. 2 நாட்களா அந்த ஆமை அந்த பெண்ணை சுமந்துக்கிட்டு கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி நீந்தி வருது. 2 நாட்களா அந்த பெண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த ஆமை உணவு கூட சாப்பிடல. இறுதியா ஒரு கப்பல் அந்த பெண்ணை மீட்க வந்தது. அந்த கப்பல்ல இருந்த குழுவினர் அந்த பெண் ஏதோ எண்ணெய் ட்ரம்ம பிடிச்சு மிதந்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சாங்க. பிறகு கிட்டக்கு போய் பார்த்த அப்புறம் தான் அது ஒரு ஆமைன்னு அவங்களுக்கு தெரிய வந்தது. அந்த பெண் மீட்கப்பட்ட பிறகும் அந்த பெண் பாதுகாப்பா இருப்பதை உறுதி செய்வதற்கு அந்த பகுதியை 2 முறை சுற்றி வந்துதான் அந்த ஆமை. அந்த பெண்ணோட உயிரை காப்பாத்தினது ஒரு கடல் வாழ் உயிரினம் இல்ல, கடவுள் தான் அப்படின்னு அவங்க நம்புறாங்க.